போற நாம வெற்றிகரமா முடிச்சிட்டோம். உண்மைதான் சேனாதிபதி. இது வெற்றிகரமா நம்ம கொண்டாடி ஆகணும். குடிங்க. எல்லாம் உங்க திறமைதான். தளபதி லூவோட கதையை ஓரடியா முடிச்சாச்சு தெரியுமா? ஷியராஜ்யத்தை ஜெயிச்சதால என் ரொம்ப நாள் கோவம் தணிஞ்சிருக்கு. ஆமா, ஷியராஜா சரணடைஞ்சதை பத்தி கேள்விப்பட்டோம். பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாங்களாமே. உண்மைதான். கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல? வெளியே என்ன நடக்குது? எதுக்கு காத்துறீங்க? வணக்கம் இளவரசி. இளவரசி என்னாச்சு? சீக்கிரம் வாங்க. இளவரசர் கீழே விழுந்துட்டாரு. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவரை தூக்கிட்டு வாங்க. சீக்கிரமா வாங்க. சொல்லுங்க இளவரசி, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. லாங் ஜங்ஜோ அவனால மட்டும்தான் என்ன இதுல இருந்து காப்பாற்ற முடியும். லாங் ஜங்ஜோ உடனே வர சொல்லுங்க. ஆனா அவரு யார் இளவரசர்? என்ன சிம்பிள் காட்டுறாரு? யார் அவரு? சக் சக் சக். வெறும் 3 வெட்டுதான். அந்த லூவோட நோயை நான் குணப்படுத்திட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? என் கால்லயே விழுந்துட்டாரு. மே போய் கதவு சாத்து. சீக்கிரம் போங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? லூ மாளிகைக்கு போய் சந்தோஷமா இருந்தாரு. பேரரசர் வந்திருக்கிறார். அரசே, இளவரசர் எப்படி இருக்காரு? அது என்னன்னா, இளவரசருக்கு ரொம்ப அரிதான விஷயம் ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற சிறந்த மருந்துகள் எல்லாத்தையுமே கொடுத்து பார்த்துட்டோம். அவரை எங்களால காப்பாற்ற முடியல. இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? மன்னிச்சிடுங்க அரசே. லாங் வெங்ஜோ, சொல்லுங்க அரசே. நீங்களும் உங்களோட மகன்களும் உண்மையிலேயே திறமசாலிகளா இருந்தீங்கன்னா இளவரசரை இன்னைக்கே நீங்க குணப்படுத்தணும். அப்படி இல்லனா உங்க எல்லாருக்கும் மரண தண்டனை. கோவப்படாதுங்க அரசே, கருணை காட்டுங்க. நம்ம இளவரசருக்கு எதுவும் ஆகாது. அரசே, அவரை காப்பாத்த இன்னொரு வழி இருக்கு. அது என்ன வழின்னு முதல்ல சொல்லு. அரசே, என்னுடைய 9வது மகன் இந்த மாதிரி விஷயங்கள்ல மருந்த கண்டுபிடிக்கிறதுல ரொம்பவே திறமைசாலி. அவனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒருவேளை அவனாலே இளவரசரை காப்பாற்ற முடியலனா அப்புறம் என் மொத்த குடும்பத்துக்கும் நீங்க சொன்ன மாதிரி மரண தண்டனை கொடுத்துருங்க. அரசே, இளவரசர் சிங் எங்க இருக்காருன்னே தெரியல. பட்டத்து இளவரசருக்கு உடம்பு சரியில்லை. ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் அரியணையில ஏற போறது யாருங்கிறத நீங்க இப்பவே முடிவு செய்யணும். எதை எப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும். செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் அரசே. நீங்க 2 பேரும் போலாம். உத்தரவு அரசே. அப்ப நானும் கிளம்புறேன் அரசே. நீ இங்கே இரு. உத்தரவு அரசே. லீயுடைய உடல் எங்க இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? மன்னிக்க வேண்டும் அரசே, எங்களால் அவருடைய உடலை மீட்க முடியல. அவருக்கு சொந்தமான இந்த தங்கப்பதக்கம் மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சது. இது மட்டும்தானா? அரசே, தளபதி லூ தன்னுடைய நாட்டுக்காக அவருடைய உயிரை எப்பவோ தியாகம் பண்ணிட்டாரு. அவரோட உடலை நேரம் சாம்பலா இருக்கும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அரசே, இன்னும் ஏன் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? அவருடைய கதை முடிஞ்சு போச்சு. அவரோட உடலை கண்டுபிடிங்க. நம்ம நாட்டுக்காக உயிரை விட்ட வீரனுக்கு நாம மரியாதை செலுத்தி ஆகணும். புரிஞ்சுது. உத்தரவு அரசே. லியூ, ஜாங்,
அப்புறம் லீ, நீங்க எல்லாரும் முக்கியமான அரசு அதிகாரிகள். நாடே இக்கட்டான நிலைமையில இருக்கு. கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம நீங்க அஜாக்கிரதையா இருந்திருக்கீங்க. என்ன நான் சொல்றது சரிதானே? நில்லு, உன்னால தப்பிக்க முடியாது. அவனை சுத்தி வளைங்க, விடாதீங்க, சீக்கிரம் போங்க. இந்த ஆளை பாத்திருக்கீங்களா? இவனை பாத்திருக்கீங்களான்னு கேட்டேன். லாங் வே கையில வால் எடுத்தா வேகம் விண்ணிய பொளக்குற மாதிரி இருக்கும். லேசான காத்து மாதிரி வீசுவேன். எதிரி ஆபத்தை உணர்றதுக்கு முன்னாடி தலை ரெண்டா போயிடும். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் என்கிட்ட என்ன சொன்னார்னா, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க யாருன்னு தெரியாம நான் வாலாட்டிட்டேன், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? நீதான் லாங் சாங் சூவா? நான் பிரபலமானவன், இங்க எல்லாருக்கும் என்ன தெரியும். ஒண்ணுன்னு பார்க்க வணக்கம் அரசே. லாங் சாங் சூவை கூட்டிட்டு வந்துட்டோம். நீ இப்ப போகலாம். உத்தரவு அரசே. அப்பா, அரசரையும் அவரோட மொத்த குடும்பத்தையும் கொல்றதுக்கு பதிலா பேசாம நாமளே செத்து போயிட்டா பிரச்சனை முடிஞ்சிடும்ல. சமீபத்துல தான் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அதை சாப்பிட்டோம்னா கஷ்டமே படாம போய் சேர்ந்துடலாம். அதோட பேரு கூட யுத்தனேஷியா. பகல் நேரத்துக்கு ஒரு மருந்தும் ராத்திரிக்கு ஒரு மருந்தும் இருக்கு. லாங் வெங் ஜூ, அரசே, நாளைக்கு விடியறதுக்குள்ள இளவரசரோட உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்படலன்னா உங்க முடிவை நீங்களே தேடிக்குங்க. ஜூ ஜூ எந்திரி, தூங்குறது போது எதிரி. இப்ப நான் எங்க இருக்கேன்? எந்திரிச்சிட்டா. என்ன இது, இதெல்லாம் கனவா? ஆமா, கண்டிப்பா கனவா தான் இருக்கணும். ஏய், என்ன பண்ற? நீங்கெல்லாம் யாரு? உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? நான் எப்படி இங்க வந்தேன்? இது கனவு இல்லையா? இதெல்லாம் நிஜம்தானா? உன்னால மட்டும்தான் பட்டத்து இளவரசரை குணமாக்க முடியும்னு சொன்னாரு. பட்டத்து இளவரசரா? இதுதான் விஷயமா? நான் கூட என்னவோன்னு பயந்துட்டேன். இங்க பாருங்க, உங்க இளவரசருக்கு விஷம் தான் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க காப்பாத்துங்க. நீங்க ராஜா வைத்தீர்கள் தானே? கொஞ்சம் நெல்லு. இளவரசரை காப்பாத்தலன்னா நம்ம மொத்த குடும்பத்தையும் அரசர் கொன்னுடுவாரு. அரசர் சொன்னதை நீங்க நம்புறீங்களா? பேரரசர் டைசோ அறிஞர்களை கொல்லக்கூடாதுன்னு அரசாணை விதிச்சிருக்காரு. நெல்லு. அது மட்டும் இல்லாம நமக்குள்ள அப்பா மகங்கிற உறவு எப்பவோ முறிஞ்சு போச்சு. இங்க பாருஜோ, நம்ம லாங் குடும்பத்துல இருக்கிற எல்லாரோடைய உயிரும் உன்னுடைய கையில தான் இருக்கு. எப்படியாவது காப்பாத்துறியா? காப்பாத்தணும். இந்த கெஞ்சிற வேலையெல்லாம் வேண்டாம். வராதீங்க, கிட்ட வராதீங்க. நான் வேணும்னா உன் கால்ல விழுந்து கேட்கிறேன். என்ன இது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் இவ்வளவு கெஞ்சறதுனால என்னாச்சுன்னு நான் பாக்குறேன். இங்க பாருங்க, அதுக்கு கை மாறா நீங்க ஒண்ணு பண்ணணும். என்னன்னு சொல்லு. 3000 பொற்காசுகள் பேரம் பேசக்கூடாது. தாராளமா அரசர் உனக்கு பரிசு கொடுப்பார். அரசர் கொடுக்கறதெல்லாம் ஒத்துக்க முடியல. சரி, நீ கேட்கறத நான் உனக்கு தரேன். எனக்கு ஒரு உதவியாளும் தேவை. அதனால இவளுக்கு 500 பொற்காசுகள் தரணும். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். சரி சரி, நான் தரேன். இப்ப நீங்க எல்லாரும் கிளம்புங்க. உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன், போங்க. சரி சரி, எல்லாரும் போங்க போங்க போங்க, சீக்கிரமா போங்க. எதுவும் நீங்க பேசாத போயிடு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிளம்புங்க. நடிச்சது போது எந்திரி. எனக்கு உதவி பண்ணு. ஜூ, நம்ம எங்க இருக்கோம்? பட்டத்து இளவரசரோட படுக்கையில இருக்கோம். இது என்ன மாதிரியான விஷயமா இருக்கும்? முகமே கருத்து போயிடுச்சே. ஆமாப்பா, இது என்ன மாதிரியான மருத்துவம்? அவங்க என்ன பண்றாங்க?
என்ன போட்டு இந்த முறுக்கு முறுக்குறாங்க? சரி சரி போதும் போதும் நிறுத்த. கொஞ்சம் என் கூட வா. ரொம்ப பழச்சு போயிட்டோம். ஏய், முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்பா. இளவரசருக்கு வந்திருக்கிறது என்ன மாதிரியான நோய்? அது எனக்கும் தெரியல. நீங்க இந்த மாதிரி சொல்றத நான் இப்பதான் முதல் தடவையா கேக்குறேன். என்னால முயற்சி தான் பண்ண முடியும். இங்க வா இங்க வா. இந்த விஷயத்தை நீ ரகசியமா வச்சுக்கணும். குயின்செங் மலைப்பிரிவோட தலைமை மருத்துவர் ஒரு மருந்து கொடுத்தாரு. அதால எல்லா நோயும் குணப்படுத்த முடியும். அதுக்கு இன்னொரு பொருள் வேணும். வா அதை கொண்டு வருவோம். சரி வாங்க. வாங்க. இந்தாங்க இதை குடிச்சிருங்க. என்னால முடியல. வா போலாம். எந்த பக்கம் போறது? என்னாச்சு சொல்லுங்க. அவரை குணப்படுத்துற மருந்தை கண்டுபிடிச்சீங்களா? இருங்க. சொல்லுங்க என்னாச்சு? கொஞ்சம் அங்கேயே நிக்கிறியா? எல்லாரும் தயவு செஞ்சு வழி விடுங்க. வந்துட்டீங்களா? என்னாச்சு? பட்டத்து இளவரசர் இப்ப எப்படி இருக்காரு? அவரை நான் எப்பவோ குணப்படுத்திட்டேன். குணப்படுத்திட்டியா? ம்ஹும். சரி அது இருக்கட்டும். என்னோட 3000 அப்புறம் பொற்காசுகள். என்னோடதும் 500 பொற்காசுகள். ஆமா மொத்தம் 3500 பொற்காசுகளை சீக்கிரம் கொடுத்து அனுப்புங்க. இளவரசர் குணமாயிட்டாரா? ம். இளவரசர் குணமாயிட்டாரா? இல்ல, போலாம். இளவரசர் குணமாயிட்டாரு. நாம தப்பிச்சிட்டோம். இந்த அரசர் கிட்ட உடனடியா சொல்லுவோம். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன விஷயம் சொல்ல? இளவரசருக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இளவரசருக்கு ஷியா ராஜ்யத்துல மட்டும் கிடைக்கக்கூடிய தனித்துவமான விஷயமான தங்கக்கல் விஷத்தை கொடுத்திருக்காங்க. இந்த விஷத்தால பாதிக்கப்படுறவங்க தொடர்ந்து ரத்த வாந்தி எடுப்பாங்க. அப்புறம் ரத்தத்தை எல்லாம் இழந்து இறந்து போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷத்தை மதுல கலந்து உடனடியா குடிச்சாதான் அது வேலை செய்யும். இந்த விஷயத்துல பல சிக்கல்கள் இருக்கு. பல தலைமுறையா இதை யாரும் பயன்படுத்தல. இது குணப்படுத்த முடியாதது இல்ல, ஆனா அவங்களுக்கு எப்படின்னு தெரியல. இதெல்லாம் எனக்கு சுலபம். சரி போலாமே. நம்ம அப்புறமா சந்திப்போம். நீங்க என்ன மோசம் பண்ணிக்கிட்டு இருக்க? இருங்க, நானும் வரேன். சோதனை பண்ணுங்க. நில்லுங்க. என்ன பண்றீங்க? நில்லு. உன்னோட பேர் என்ன? சொல்லு. உன் பேர் என்னன்னு கேக்குறேன்ல. இந்த பக்கம் வந்து நில்லு. எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. இந்த இடம் யாரோடது? என்னோடதுதான். அவனை புடிங்க. நீங்க என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. இங்க என்ன நடக்குது? என்னாச்சு? இருக்கா அவர் கூட்டிட்டு போறீங்க? சிறையில இருக்கும்போது அவனே தெரிஞ்சுப்பான். கொஞ்சம் இருங்க. நான் உங்ககிட்ட தனியா பேசணும். இங்க பாருங்க. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. கைது பண்றதுதான் என் வேலை. எது சொல்றதா இருந்தாலும் நீதித்துறையில போய் சொல்லுங்க. சூஷான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப இருக்கிற பிரதம மந்திரியோட சொந்தக்காரர். பிரதம மந்திரியே தப்பு பண்ணியிருந்தாலும் சாதாரண மக்கள் மாதிரி அவருக்கும் தண்டனை கொடுக்கப்படும். கூட்டிட்டு போங்க. என்ன விடுங்க. நான் தப்பு பண்ணல. நில்லு. சீக்கிரம். அவனை விடாதீங்க. சீக்கிரம் போங்க. புடிங்க. நீங்க போறியா இல்லையா? இல்ல. தப்பிக்க முடியாது. நில்றா. அப்படிங்க. மரியாதையை போயிடு. சுஷன், மரியாதை என் கூட வந்துடு. தப்பிக்கணும்னு நினைச்ச தண்டனை மோசமா இருக்கும். இங்க பாரு வெல்யூ, இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னால இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது. நீங்க தளபதி லூவோட வாரிசுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன். நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. நீங்களும் நானும் திரும்ப சந்திக்க வேண்டியது இருக்கும். பட்டத்து இளவரசருக்கு விஷம் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய குற்றம். உன்னால தப்பிக்க முடியும்னு நினைக்கிறியா? இளவரசருக்கு நான் விஷம் கொடுத்தனா? அவர் எப்பவும் மார்வேஷத்துல வெளியே வருவாரு. நேத்து கூட உன்னோட இடத்துக்கு அவர் வந்திருக்காரு. நேத்து என்னோட இடத்துல நிறைய பேர் மது குடிச்சாங்க. இளவரசருக்கு மட்டும் எப்படி விஷம் கலந்திருக்க முடியும்? உன்னோட விளக்கத்தை நீ அரசவையில போய் சொல்லு. இங்க பாருங்களோ, என்ன யாரும் இதுல சிக்க வச்சிருக்காங்க. இவனை கூட்டிட்டு போங்க. நட.
சண்டை போட்டுக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாருக்கும் தேவையானது என்கிட்ட இருக்கு. இது என்ன தெரியுமா? பெரிய பெரிய ராஜ்யங்கள்ல மகாராணிகள் அவங்களோட அழகுக்காக பயன்படுத்துறது. இதை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட அழகு என்னைக்குமே குறையாது. நீங்க ஒவ்வொருத்தரும் அழகு தேவதைகளா மாறிடலாம். உங்களுக்கு இது வேணுமா? ஐ, இல்லைன்னா பணம் கொடுங்க. ஒரு தடவை கூட 3 வெள்ளிக்காசுகள். ஓ, கண்ணுல பாம்பு ஏதாவது கடிச்சிருச்சா? என் கண்ணை சரி பண்ண. உதவி கேட்கும்போது பணிவோட கேட்கணும்னு உன் வீட்ல உனக்கு சொல்லி கொடுக்கலையா? தயவு செஞ்சு என் கண்ணை சரி பண்றதுக்கு உதவி செய்யுங்க. இங்க பாருங்க, லீயோட கண்கள் விஷத்தால பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் 6 மணி நேரத்துல இந்த விஷத்தால இவளோட மூளை திடீர்னு வெடிச்சு காது வழியா வெளியே வந்து இவ இறந்து போயிடுவா. உன் கை அழுக்கா இருக்கு. உன்னோட விஷத்தை முறிக்கிறதுக்கு இந்த மருந்து ரொம்ப சரியா இருக்கும். என்ன முடிஞ்சதா இல்லையா? அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் அழகாயிடுவேனா? நிச்சயமா. என்னோட கண்களும் இமைகளும் பெருசாயிடுமா? நீ ரொம்ப ஆசைப்படுற. நான் சொல்ற மாதிரி செய்யணும். இங்க பாரு, இது எவ்வளவு? 1. தெளிவா தெரியுதா? தெரியுது. அப்ப சரியாயிடுச்சு. அப்ப சரியாயிடுச்சு. நான் வரேன். நில்லு. 230 வெள்ளிக்காசுகள் கொடுக்கணும். என்னது 730? இது ரொம்ப அதிகம். இதுவே அரசு வைத்தியர்கிட்ட போயிருந்தா 1000 வெள்ளிக்காசுகள் கேட்டிருப்பாங்க. இங்க இருந்து போகணும்னா நான் கேட்டதை கூட. இது என் சாப்பாட்டுக்காக வச்சிருந்த பணம். இப்ப இது எனக்கு. ஹேய், லியூ, உங்களுக்கு செய்தி கொண்டு வந்திருக்கேன். சூஷானோட வீட்ல ஷியா ராஜ்யத்தை சேர்ந்த தங்கக்கல் விஷயத்தை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். நல்லது. ஒரு நிமிஷம் நில்லு. என்ன கண்டுபிடிச்சாங்களா? விஷம் இருக்கிற இடத்த. என்ன விஷயம்? தங்கக்கல் விஷம். என்ன? தங்கக்கல் விஷம். அத பத்தி நீ ஏன் கேக்குற? ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். நான் வரேன். அந்த பட்டத்து இளவரசர் தங்கக்கல் விஷத்தால பாதிக்கப்படல. இவ்வளவு நாள் என் கூட இருந்து நீயும் புத்திசாலி ஆயிட்ட. அப்புறம் எதுக்காக தங்கக்கல் விஷயம்னு சொன்னீங்க? அறிகுறிகள்லாம் அதே மாதிரி இருந்தது. அதால பாதிக்கப்பட்டவங்க 6ல இருந்து 8 மணி நேரம் தாண்ட மாட்டாங்க. இளவரசர் ராத்திரி உயிரோட இருந்திருக்காரு. அப்படின்னா அது அந்த விஷயமா இருக்காது. தேவையில்லாம மருந்த வீணாக்கிட்டோம். போய் கதவை தர. வணக்கம் இளவரசே. மே, நீ இப்ப கிளம்பு. நான் இளவரசரோட தனியா பேசணும். சீக்கிரம். ரொம்ப வேகமா குணமாயிட்டீங்க. பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாயிடுச்சு. எதுக்காக வந்திருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என் உடம்பு முழுக்க துர்நாற்றம் அடிச்சது. அதுக்கு என்ன காரணம்? அது வந்து அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. என்னன்னு சொல்லு. அது அது வந்து ஒரு விசேஷ மூலப்பொருள். விசேஷ மூலப்பொருளா? என்னது அது? அது என்னோட சிறுநீர். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. அது ஒரு விசேஷமான மூலப்பொருள் தான். உங்களோட உயிர் அந்த சமயத்துல ஆபத்துல இருந்தது. எனக்கு வேற வழி தெரியல, அதனால தான் அதை பயன்படுத்தினேன். இந்தாங்க. இது அந்த மாதிரி இல்ல. சரி, நான் வந்த விஷயத்த சொல்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த விஷயம் என்னன்றத நீ தான் கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லணும். என்னது, நானா? நீங்க பட்டத்து இளவரசர் ஆனதுல இருந்து ரொம்ப வேடிக்கையா தான் நடந்துக்கிறீங்க. தலைநகர்ல நிறைய திறமைசாலிங்க இருக்காங்க. நான் ஒரு சாதாரணமானவன். என்னால என் குடும்பத்துக்கே அவமானங்கிறப்ப என்னால எப்படி விசாரிக்க முடியும்? அதோட லூ பிரதம மந்திரியோட உறவினர், அப்புறம் மின் பேரரசரோட சகோதரர். இங்க பாரு ஜோ, நம்ம ஒன்னா படிக்கிற காலத்திலேயே அந்த மென் என்னை கொல்ல பார்த்த விஷயம் உனக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா அந்த உண்மையை கண்டுபிடிச்சவனே நீதான்.
உதவி கேக்குறீங்க? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏற்கனவே எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. வாழ்க்கையை ஓட்டவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு உதவி பண்ண எனக்கு 50,000 கொடுத்தா நான் ஒத்துக்கிறேன். விசாரணை ரொம்ப ரகசியமா நடக்கணும். யாருக்கும் இதை பத்தி தெரியக்கூடாது. அந்த மதுபான கடைக்கு நீங்க அடிக்கடி போவீங்களா? நான் அங்க போனது அதுதான் முதல் முறை. பிரதம மந்திரி மூலமா தான் நான் அந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு உண்மையையும் சொல்றேன். நான் ஆட்கள் அனுப்பி என்னோட அண்ணனை தேடிட்டு இருக்கேன். சிலர் அவரை ஷியா ராஜ்யத்தில் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த மதுபான கடைக்கு ஷியா ராஜ்யத்தை சேர்ந்த நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ நானும் அங்கே போயிருந்தேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. எதுக்கு அவரை தேடுறீங்க? ஏன்னா அவர் என் கூட பிறந்த அண்ணன். அந்த பிரதம மந்திரி எப்பவும் உங்களை குற்றம் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் சொன்ன இடத்துக்கு ஏன் போனீங்க? பட்டத்து இளவரசருங்கிறத மறந்த அஜாக்கிரதையா நடந்துக்கிறீங்க. நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. சரி சொல்லு, எப்படி விசாரிக்க போற? இதுல வெறும் 5,000 தான் இருக்கு. எனக்கு இன்னும் 45,000 வேணும். வேணான்னா திருப்பி கொடுத்துரு. 5,000 போதும். எனக்குன்னு ஒரு வழி இருக்கு. அந்த சூஷன் குற்றத்தை ஏத்துக்க மறுக்கிறான். குற்றத்தை எதுக்க மறுக்கிறானா? நீ ஒன்றும் கவலைப்படாத. அவன் ஏத்துக்கலனாலும் அவன் தான் பண்ணான்னு நம்மளால நிரூபிக்க முடியும். அவனை ஆதாரத்தோட கைது பண்ணிருக்கோம். விஷம் கொடுக்கப்பட்ட நேரம் ஒத்து போகுது. அவன் கிட்ட விஷம் இருந்தது. அப்புறம் ஏன் ஏத்துக்க மறுக்கிறான்? அவன் ஷியா ராஜ்யத்தை சேர்ந்த கலகக்காரன் தெரிய வந்திருக்கு. என்ன ஷியா ராஜ்ய கலகக்காரனா? ஆமா, அது அவனே ஒத்துக்கிட்டான். இருந்தாலும் அந்த சூஷான் ஒரு சாதாரணமான ஆளு. அதனால அவனுக்கு பின்னாடி யாரோ இருக்கணும். அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் அவன் பிரதம மந்திரியோட உறவுக்காரர்னு சொன்னான். என்ன? ஒரு நிமிஷம் இங்க வாயேன். வா. பிரதம மந்திரி முக்கியமான அரசாங்க பொறுப்புல இருக்காரு. அவரு கிளர்ச்சியாளர்கள் கூட சம்பந்தப்பட்டிருக்க மாட்டாரு. உன் காதுல ஏதோ தப்பா விழுந்திருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் சொன்னதை நான் தெளிவா கேட்டேன். என் கூட வந்த காவலர்கள் எல்லாருமே அதை கேட்டாங்க. நாம ஏன் பிரதம மந்திரி கிட்ட கேட்க கூடாது? வாங்க. நீங்க மீனோட மூத்த சகோதரர். மீன் பட்டத்து இளவரசர் மேல குற்றத்தை சுமத்தி அவங்க மகனை அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு தவறான குற்றச்சாட்டு. உள்நாட்டு விவரங்களை பிரதம மந்திரி தான் கவனிக்கிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு பட்டத்து இளவரசரை பிடிக்காது. அரசர்கிட்ட இளவரசரை பத்தி தப்பா சொல்லியிருக்காரு. நீங்களும் பிரதம மந்திரி நல்ல நண்பர்கள். அதனாலதான் அவருக்கு சாதகமா பேசுறீங்களா? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அரசர் நம்ம கிட்ட என்ன சொன்னாரு? ஒரு முழுமையான விசாரணையை நடத்த சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி நம்ம விசாரிக்க வேண்டாமா? என்ன சொல்றீங்க ஹோ? அது நம்ம மின்தான் நீதித்துறைக்கு அமைச்சரா இருக்காரு. இந்த விசாரணைகளை நடத்த வேண்டிய பொறுப்பு அவரோட தான். அதனால நான் அதுல தலையிட விரும்பல. நீங்க என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க ஹோ, அந்த சூஷான அரச காவலர்கள் கைது பண்ணிருக்காங்க. அதனால அவங்களே விசாரணையை பண்ணட்டும். நீ தானே கைது பண்ண, நீயே விசாரணை பண்ண. என்ன? சரி, நானே பாத்துக்கிறேன். வாங்க, என்ன குடிக்கிறீங்க? எனக்கு ஷியா ராஜ்யத்திலிருந்து வந்த மதுபானங்கள் வேணும். அவரே அவங்கள அனுப்புனாரு. யாரு? மன்னிச்சிருங்க, எங்க கிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லை. அவனை கைது செய்யுங்க. ரோகியோடையும் ஷியா ராஜ்ய கிளர்ச்சியாளரோடையும் நீ கூட்டு வச்சிருக்க. அவனை பிடிங்க. ஆபத்துல இருக்கும் போதெல்லாம் நான் தான் உன்னை காப்பாத்துறேன். அவனை பிடிங்க. இது ரொம்பவும் ஆபத்தான ஒரு ஆயுதம். இத பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஒரு காலத்துல இது தலை சிறந்த மறைக்கும் ஆயுதம். இதோட சொந்தக்காரன் இந்த மாதிரி ஆயுதங்களை கையாளுறதுல கில்லாடி. ஆனா திடீர்னு 8 வருஷத்துக்கு முன்னாடி அவன் மறைஞ்சு போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த ஆயுதம் எங்கேயுமே தென்படல. அவன் எதுக்காக இங்க இருக்கான்? எனக்கு எப்படி தெரியும்? இந்த விஷயத்தை பத்தி
நீ அவன்கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிற. நான் இளவரசருக்கு பாடம் எடுக்கிற லீவ் ஆச்சோம். நான் இதை காரணமா தான் செஞ்சேன். என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும்னா நீங்க எனக்கு உதவி பண்ணலாம்ல. உனக்கு திறமை பத்தாது, நான் உதவ மாட்டேன். நில்லுங்க. இளவரசருக்கு விஷம் கொடுக்கப்பட்ட வழக்க நான் விசாரிக்கிறேன். நீங்க தானே அவர் அதுல இருந்து குணப்படுத்தினது. நம்ம ஏன் ஒன்னா வேலை செஞ்சு உண்மையான குற்றவாளியை பிடிக்க கூடாது? வேஷம் போடுறவங்களோட சேர்ந்து எப்பவும் நான் வேலை செய்யறதில்ல. சரி, கொஞ்சம் இருங்க. இத பத்தி நீங்க யோசிக்கலாம்ல. என்ன பண்றீங்க? உன் உடல்ல பிரச்சனை இருக்கு, அதனால இந்த மாதிரி கண்டதையும் வாங்கி சாப்பிடாத. என்ன நீங்க பெரிய வைத்தியரா இருந்தா என்ன வேணா சொல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? 4 பேருக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் சூஷானை சந்திக்கணும். உன் கையை பார்க்கும்போதே நீ யாருன்னு தெரியுதா? தற்காப்பு கலை உலகத்தை சேர்ந்தவனா இருக்கணும். நீ குள்ளமா இருக்க, தோல்ல பிரகாசமே இல்லை. ரொம்ப காலமா சைவமா இருக்கிறதால அப்படி ஆயிருக்கலாம். ஷாவ்லின் அரசவைக்கு பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சி பண்ணத நீ நிச்சயம் அவங்களோட ஆளாதான் இருக்கணும். நான் சொன்னது சரியா? நான் வரேன். கொஞ்சம் இருங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருங்கிறதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. நான் கேட்க விரும்புறத ஒரு நேர்மையான இடத்துல இருந்து வந்துட்டு எப்படி விஷத்தை பயன்படுத்த? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி நான் அவருக்கு விஷம் கொடுக்கல. ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. பிரதம மந்திரி தான் உன்னை இதையெல்லாம் செய்ய சொன்னாரா? இதுக்கும் பிரதம மந்திரிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவன் இறந்துட்டானா? ஆமா, இறந்துட்டான். நீங்களா அவனை கொன்னீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நில்லுங்க. நீங்க என் முத்திரையை திருடி இருக்கீங்க. அரசு அனுமதி இல்லாம கைதியை சந்திச்சிருக்கீங்க. ரகசியத்தை காப்பாத்த நீங்க அவனை கொலை பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் மிகப்பெரிய குற்றம். உனக்கு அனுபவம் பத்தாது. வீட்டுக்கு போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. நில்லுங்க. நில்லுங்க. ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. பிரதம மந்திரி தான் இதுக்கெல்லாம் காரணமா? அதை மட்டும் சொல்லுங்க. இந்த புடி. அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். இது உன் அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டது. உங்களை விட மாட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? இங்கதான் இருக்க. சுஜனை பாக்குறதுக்கு என் முத்திரையை திருடி இருக்கீங்க. அவன் சிறையில இறந்த குற்றத்துல இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. என் கூட இப்பவே வாங்க. அவனோட மரணம் வினோதமானது. அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. என்ன விட போறீங்களா இல்லையா? எங்க இருக்க? என் குதிரையை தயார் பண்ணு. நீங்க எங்க போறீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஏதாவது சாப்பிட வேணும்னா என்ன கூப்பிடுங்க.
தேடுங்க. எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, என்னால ஜோ முடியல. இதை உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு. அந்த ஜூ இங்க, அவரை உடனே கூப்பிடு. அவரு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டாரு. எங்க போனாரு? எனக்கு தெரியாது. மரியாதையா விட்டுருங்க. நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்றத கேளுங்க. தங்கக்கல் விஷமா? இது நூற்றுக்கணக்கான விஷயங்களை பத்தின புத்தகம். ஷவுல் எல்லாம் நில்லு 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 நில்லு. என்ன நீயா? இளவரசருக்கு விஷயம் கொடுக்கப்பட்ட வழக்க நீ தானே விசாரிச்சுக்கிட்டு இருந்த? ஆமா. நீ என்ன வேணா விசாரி, ஆனா எதுக்காக தீப்பத்த வச்ச? அத நான் பார்த்த வைக்கல. இங்க பாரு, உங்க அப்பாவும் நானும் இந்த அரசாங்கத்துல அதிகாரிங்க. எங்களுக்குள்ள நல்ல உறவு இருந்தது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நீ அத்துமீறி என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு நான் உன்னை மன்னிக்கிறேன். இப்ப நீ போலாம். இவளை விடுங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒரு உண்மையா சொல்லுங்க, நூற்றுக்கணக்கான விஷயங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தீங்களா? இங்க பாருலு, இங்க நீ பார்த்த விஷயம் எதுவும் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நான் எப்படி நினைக்கிறேன்றது முக்கியம் இல்ல. அரசருக்கு இது தெரிஞ்சதும் அவர் என்ன நினைப்பாருன்னு யோசிங்க. அது வெறும் ஒரு புத்தகம் தான். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. வெறும் புத்தகம் மட்டும் கிடைக்கல, எனக்கு ஒரு வரைபடமும் கிடைச்சிருக்கு. அது ஷோங்ஷாங் மலையில இருக்கிற ஷவுலின் கோயில குறிக்குது. இங்க பாரு, உங்க அப்பாவும் நானும் நெருக்கமான நண்பர்கள். துரதிருஷ்டவசமா எனக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாரு. அதை பத்தி இப்ப பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த புத்தகத்தையும் பட்டு பையையும் கொடுத்துரு. இதுக்கு மேல இதுல நீ சம்மந்தப்பட வேண்டாம். முடியாது. என்ன? இதுதான் உன் முடிவுனா உனக்கு நான் இறக்கம் காட்டல, நீ வருத்தப்படாத. காவலாளிகளை இவளை கைது பண்ணுங்க. உத்தரவு.
அவளை பிடிங்க. அந்த புத்தகமும் பட்டு பையன் எனக்கு வேணும். அவன் அங்க இருக்கா. எல்லாரும் சீக்கிரம் வாங்க. இரு எங்க போற? எந்த பக்கம் வா. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? என்ன சிலர் தாக்குனாங்க. அவங்க மேல மேற்கு பகுதி வாசனை தூளை வீசின. அதை பின்தொடர்ந்து தான் இங்க வந்தேன். வாசனை தூளா? அது எப்படி இருக்கும்? அந்த வாசனைய உன்னால நுகர முடியாது. நில்லுங்க. 2 நாளா நீங்க எங்க போயிருந்தீங்க? முதல்ல கையை எடு. அடிபட்டு இருக்கா? இங்கயா? இந்த இடத்துலயா? உனக்கு என்ன பைத்தியமா? இங்க எங்கேயாவது இருக்காங்களான்னு பாருங்க. அவங்கள விடாதீங்க. நல்லா தேடுங்க. என்ன பண்றீங்க? கதவு திறங்க. இளவரசே, லாங்சங் சூவை பிரதம மந்திரி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டோம். இது உண்மையிலே ரொம்ப நல்ல செய்தி தான். இதுக்கப்புறம் தான் ஆட்டமே இருக்கு. பார்த்து மெதுவா பண்ணு. இதுதான் கட்டுப்படுற லட்சணமா? கண்ணா பின்னான்னு இருக்கு. அப்படியா? சரி, 2 நாளா நீங்க எங்க போயிருந்தீங்கன்னு சொல்லுங்க. ஷாவ்லினுக்கு போயிருந்த. ஷவுலனுக்கா? அங்கேயா போயிருந்தீங்க? எதுக்காக போனீங்க? அங்க போனா எனக்கான பதில் கிடைக்கணும் சூஷன் என்கிட்ட சொன்னான். அதுக்காக தான் நான் அங்க போயிருந்தேன். ஆனா அங்க இருந்து எனக்கு எந்த பதிலும் கிடைக்கல. இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க எதை பண்றீங்க? அது எதுக்கு உனக்கு சொல்லணும்? என்ன இது? சொல்றேன். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். இத பிரதம மந்திரி வீட்ல இருந்து கஷ்டப்பட்டு நான் எடுத்தேன். அவரும் ஒரு கிளர்ச்சிக்காரர் தானே. இந்த வரைபடத்தை வச்சு நம்மளால நிரூபிக்க முடியும். இதுல ஒண்ணுமே இல்லையே. பாரு. இதுல இருந்தது எங்க போச்சு? இது நடக்க வாய்ப்பே இல்ல. நம்பவே முடியல. இதுல கோடுகளால குறிச்சிருந்ததை நான் பார்த்தேன். அதெல்லாம் எங்க போச்சு? கூட என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு சாதாரண வரைபடம் இல்ல. ஒரு விதமான கலவையை இதுல பயன்படுத்தியிருக்காங்க. இது காத்துல பட்டதும் இதுல இருக்கிறதெல்லாம் மறைஞ்சு போயிடும். அதனாலதான் ஒரு தடவை மட்டும் அதை பார்த்திருக்கேன். புரியுதா? இதுல என்ன குறிப்பிட்டிருந்தாங்க ஞாபகம் இருக்கா? இங்கதான் ஏதோ ஒரு இடத்த குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த இடம் தான். உடனடியா அரண்மனைக்கு போய் அரசர்கிட்ட பிரதம மந்திரி பத்தின விஷயங்களை சொல்ல. போ சீக்கிரம் போ. அதுக்கு ஆதாரம் வேணும். உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு ஆதாரம் தானே வேணும். இரு, ஒரு வழி பண்றேன். இதோ இங்க இருக்கு பாரு. இப்ப போ. ஆதாரம் தான் இருக்குல்ல. அரசபை பட்டமளிக்கும் விழாவிற்கு மகாராணி வருகிறார்.
வழி விடுங்க. அரசருக்கு முக்கியமான தகவல் கொண்டு வந்திருக்கேன். நகருங்க. அரசே, பட்டத்து இளவரசருக்கு விஷம் கொடுத்த உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். லீ ஃபுச்சன், அரசவையில முக்கியமான விழா நடந்துட்டு இருக்கு. இத பத்தி அப்புறம் பேசுவோம். ஒரு நிமிஷம் அரசே, உண்மையான குற்றவாளி யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்பலையா? யார் அது? பிரதம மந்திரி தான். அவர்தான் இதுக்கு காரணம். என்ன ஒண்ணும் புரியலையே. இங்க பாரு, தவறான குற்றச்சாட்டு சொல்லாத. நான் இந்த நாட்டோட பிரதம மந்திரி. என் பேரு கெடுக்க நினைச்சனா உனக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும். அவளுக்கு யாராலையும் அதை கொடுக்க முடியாது. அவகிட்ட தங்க பதக்கம் இருக்கு. ஆனா அரசே, ஃபியூஷன், இதை நிரூபிக்க தேவையான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? 100 விஷயங்கள் பத்தின இந்த புத்தகத்தை நான் அவரோட வீட்ல இருந்து எடுத்தேன். ஷியா ராஜ்யத்தை சேர்ந்த தங்கக்கல் விஷயத்தை பத்தி இதுல இருக்கு. ஏதோ ஒரு தவறான நோக்கத்தோட தான் இது அவர் வச்சிருக்காரு மகாராஜா. அரசே, நான் உங்களுக்கு விசுவாசமானவன். இது தவறான குற்றச்சாட்டு. 100 விஷயங்கள் பத்தின புத்தகமா? ஆமா, உண்மைதான் அரசே. இந்த புத்தகம் உங்க வீட்டுல எடுக்கப்பட்டதா? உண்மைதான் அரசே. ஆனா தலைநகரத்துல இருக்கிற எல்லா மருத்துவர்களும் இந்த புத்தகத்தை பார்த்திருக்காங்க. அரசே, இளவரசருக்கு விஷம் கொடுத்ததோட இவர் புரட்சிக்கும் திட்டமிட்டு இருக்காரு. என்ன சொல்றாங்க? இதெல்லாம் உண்மையா இருக்குமா? இதுவும் நம்புற மாதிரியே இல்லையே. பிரதம மந்திரி இந்த வரைபடம் பிரதம மந்திரியுடைய நூலகத்துல எனக்கு கிடைச்சது. அவர் படை வரதுக்கான வழி கூட இதுல குறிக்கப்பட்டிருக்கு. இல்ல. அரசே, நான் வேட்டைக்கு போற வழி அதுல குறிச்சிருக்கேன். இந்த வரைபடத்துல படை வரதுக்கான வழின்னு இருக்கு. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? லூ ஃபைச்சுன், நீ தவறான குற்றச்சாட்டு சுமத்திருக்க. அரசே, இந்த மாதிரி மோசமான ஒருத்தரோட குற்றச்சாட்டை நான் பாதிங்க. இளவரசருக்கு விஷயம் கொடுத்ததா என் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு பொய்யானது. அதுல கொஞ்சம் கூட உண்மையே இல்லை. கிளர்ச்சி செய்ய போறதா சொன்னது என்ன சிக்க வைக்கிறதுக்கான சதி திட்டம். இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு நாம வந்துட்டதுனால என் மனசுல இருக்கிறது நேரடியா சொல்றேன். பட்டத்து இளவரசர் பலவீனமானவர் நான் நினைக்கிறேன். சிரமத்தை எதிர்கொள்ளும் போது தடுமாறுறாரு. அவரால் ஜெயிக்க முடியும்னு எனக்கு தோணல. ஒருவேளை அவர் அரசரானா இந்த சங்கராஜ்யமே ஒரு மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளாகும். அது உண்மையாவே இருந்தாலும் பிரதம மந்திரிங்கிற முறையில அரசே, நாட்டுல புரட்சியை ஏற்படுத்தி அரியணைய பிடிக்க முயற்சி பண்ணிருக்கீங்க. இதை என்னால மன்னிக்கவே முடியாது. காவலர்களே, அரசே, இவரை கைது செய்யுங்க. கொண்டு போய் சிறையில் அடைங்க. கடுமையான பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நில்லுங்க. யாரும் முன்னாடி வராதீங்க. அரசரே என்ன நம்பாததுனால நான் குற்றம் செய்யலனிய மரணத்து மூலமா நிரூபிக்கிறேன். ஏன் இப்படி செஞ்ச? நாட்டுடைய சட்டப்படி நீங்க விசாரிக்கப்படுவீங்க. இந்த நாட்டுக்காக 3 தலைமுறையா உழைச்சிருக்கோம். என் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு உண்மை இல்ல. சபை கலைக்கப்படுது. நீங்க எல்லாரும் போலாம். ஃபங்க்ஷன், உனக்கு ஒன்றும் ஆகலையே? இளவரசே, நீங்க இத பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. பரவாயில்ல, விடுங்க. இத நானே பண்ணிக்கிறேன். என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லு. ஃபேஷன் ஒன்றும் வெளியால் கிடையாது. நம்மளோட பேரரசர் ஒரு அரசாணையை அறிவிச்சிருக்காரு. எந்த அதிகாரியாவது உங்க மேல குற்றம் சுமத்தினா அவங்க பதவி பறிக்கப்படுறதோட வீட்டு காவல்லையும் வைக்கப்படுவாங்க. எனக்கு புரிஞ்சுது. இப்போ நீ போலாம். சரி இளவரசே, நானும் கிளம்புறேன். இந்த வழக்கில் இதுவரைக்கும் நீ காட்டின அக்கறைக்காக நான் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இது என்னோட கடமை இளவரசே. ஃபேச்வின், இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் நீ எப்பவும் என் கவனத்தில் இருக்க. உனக்கு இது பிடிக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்.
இப்பதான் நம்ம தோட்டத்திலேருந்து பறிச்சுட்டு வந்தாங்க. இதை நீ எடுத்துட்டு போ. ரொம்ப நன்றி இளவரசே. சொல்லு, என்ன விஷயம்? நான் ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். அந்த பிரதம மந்திரி செஞ்ச தப்புக்கு அவரை சிறைக்கு அனுப்பியாச்சு. அவர் ஒன்றும் இளவரசருக்கு விஷயம் கொடுக்கல. இதுக்கு பின்னாடி வேற ஒரு சக்தி இருக்கு. அப்புறம் எதுக்காக அவருக்கு எதிராக என்ன திருப்பினீங்க? இப்ப எத்தனை பேர் என்ன வெறுப்பாங்க தெரியுமா? அவர் சொன்னது உண்மைதான். இதெல்லாம் எதுக்காக பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பட்டத்து இளவரசர் மேல பழிய சுமத்தி அவரை அரியணையில ஏற விடாம பண்றதுக்கு தான். அரண்மனையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. உன்ன மாதிரி சாப்பிடுறத தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இந்த விஷயத்த பேரரசரும் இளவரசரும் ராணியும் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கணும். ராணுவத்தையும் நாம கண்காணிக்கணும். இதுல இருந்து என்னதான் இப்ப முடிவு பண்ணிருக்கீங்க? இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. இன்னும் நிறைய விஷயங்களுக்கு விளக்கங்களும் இல்லை. நகர. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு சாதாரண மருத்துவர் தான். நீங்க எதுக்கு இத பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்க? எனக்கு உங்க மேலதான் சந்தேகம் அதிகமா இருக்கு. முதல்ல வெளியே போ. முடியாது. போ. முடியாது. போன்னு சொல்றேன்ல. இருங்க, எதுக்காக என்ன தள்ளுறீங்க? சொல்றத கேளுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா நீ எப்பவும் என் கவனத்திலேயே இருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை உன்கிட்ட யார் சொன்னா? அது முக்கியம் இல்ல. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியும்னா அதை மட்டும் சொல்லுங்க. அவன் கண்ணு தெரியாதவனா இருப்பான். ஜூ, கொஞ்சம் கிட்ட வாங்க. சரி சரி, ரொம்ப நன்றி. நீ போ. இருங்க, நானே போறேன். என்ன தள்ளாதீங்க. ஜோ, ரொம்ப நன்றி மே. ஜோ, அப்பா உன்னை வீட்டுக்கு வர சொன்னார். உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? உங்களுக்கு அறிவே இல்லையா? அந்த கிழவனுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. என்ன ஜோ, தயவு செஞ்சு வா. நீ முதல்ல கிளம்பு. அப்ப நீ என் கூட நீ கிளம்பு. இங்க இருந்து முதல்ல கிளம்பு. உனக்கு தனியா சொல்லணுமா? அப்ப நீ வர மாட்டியா ஜோ? ஹே ஜூ, எங்க போற நீ? உள்ள வா. என்ன இருந்தாலும் அது உன்னோட வீடு தானே. இல்ல இல்ல, இந்த வீட்டு வாசல்ல கால் எடுத்து வைக்க கூடாதுன்னு நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க. அப்படி இருக்கிறப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? நான் சொல்றது கவனமா கேளு. பிரதம மந்திரி அந்த விஷயத்தை கொடுத்திருக்க மாட்டாரு. எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு நான் உனக்கு உத்தரவாதம் தரேன். அது மட்டும் இல்லாம புரட்சி பண்ணணுங்கிற எண்ணம் எங்களுக்கு சுத்தமா இல்ல. இந்த சங்கராஜ்யத்தோட நன்மைக்காக தான் பட்டத்து இளவரசரை நாங்க எல்லாருமே சேர்ந்து எதிர்த்தோம். எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி விஷயங்களை விசாரிக்கிறதுல நீ திறமைசாலி. உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுல நீ எங்களுக்கு உதவி பண்ண கூடாதா? நான் ஏன் நம்பணும்? உங்களுக்கு எதுக்காக உதவி பண்ணணும்? அப்பா மகங்கிற உறவையே நீங்க மதிக்காதவரு. பின் கதவு வழியா தானே என்ன துரத்துனீங்க. இப்ப நமக்குள்ள உறவும் இல்ல, நீங்க எனக்கு நண்பரும் இல்ல. உதவியை கூட மரியாதையா கேட்க தெரியல. என்ன? சரி சரி, இதுக்கு நீ என்ன எதிர்பார்க்கிற? அதுக்காக தயவு செஞ்சு நீ ரொம்ப அதிகமா எதிர்பார்த்துறாத. 3 வருஷங்களுக்கு எனக்கு எந்த சலுகையுமே கிடையாது. அதுவும் இல்லாம இந்த வீட்டுல என்ன நம்பி உன்னுடைய சகோதரர்கள் நிறைய பேர் சரி இருக்காங்க. சரி, நான் சும்மாவே பண்றேன். ஆனா ஒரு நிபந்தனைக்கு ஒத்துக்கணும். அது என்ன நிபந்தனை? உண்மையை நான் கண்டுபிடிச்சதும் நான் சொல்ற விஷயத்த நீங்க அப்படியே செய்யணும். என்னது அது? சரியான நேரம் வரும்போது அது என்னன்னு சொல்றேன். ஜோ, அதுக்காக என்ன பழி வாங்கிடாத. தற்கு ஜுஞ்சாங்க சேர்ந்த ஒரு விஷப்பூச்சி இது. என்னது விஷப்பூச்சியா? மகாராணி மின்னோட ஊர்ல தான் இது அதிகமா இருக்கு. ஒருத்தருக்கு விஷம் வைக்க தான் இதை பயன்படுத்துவாங்க. ஒருத்தரோட உடல்ல இதை வச்சுட்டா இது போய் அவங்க உடல்ல மறைஞ்சிக்கும். விசேஷமான மணி சத்தத்தை எழுப்பும் போது இது வெளியே வந்து தாக்கி அவங்கள கட்டுப்படுத்தும். தெரியுமா? அது சரி, இது உன்னை கடிச்சிருச்சா? என்ன கடிக்கல. அப்படி கடிச்சா என்ன ஆகும்? வேற ஒன்றும் இல்லை, இதோட கட்டுப்பாட்டுக்கு நீ போயிடுவ. இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது?
சூஷன் இருந்த சிறையில் அவன் என்கிட்ட சாதாரணமா பேசிட்டு இருந்தா, அப்புறம் திடீர்னு பார்த்தா அவன் இறந்து போயிட்டான். நீதான் காரணம். திடீர்னு எங்கிருந்தோ வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட. அவன் உடம்பையே ஆய்வு பண்ண முடியல. பண்ணிருந்தா எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா இந்த பூச்சி தான் எல்லாத்துக்கும் காரணமா? அப்ப மகாராணி தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க நிரூபிக்க. இந்த பூச்சி வெறும் வேலையாள் தான். ஒருத்தரை கட்டுப்படுத்தணும்னா அவங்கள வேற ஒரு பூச்சியால தான் கடிக்க வைக்கணும். அந்த பூச்சியை வெளியே கொண்டு வர என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அப்ப பேரரசரும் இளவரசரும் இதால பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அதால பாதிக்கப்பட்டவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும். அது என்னது? எங்க கிட்ட இருந்து திருடிட்டு தப்பிச்சு போயிடலான்னு பாத்தியா? என்ன வேடிக்கை பார்க்குற? அவளை கைது பண்ண. எனக்கு என்னவோ இவன் மேல சந்தேகமா இருக்கு. விஷயம் அப்படி போகுதா? இளவரசே, சொல்லு, என்ன விஷயம்? லூஷானரை கைது பண்ணிட்டாங்க. தலைநகரில் இருக்கிற நம்ம ரகசிய உளவாளிகள் தொடர்ந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பட்டத்து இளவரசரை நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அந்த லாங் சுங்சோ மட்டும் இல்லைனா பட்டத்து இளவரசனால அவனுடைய திட்டங்களை செயல்படுத்தியிருக்க முடியாது. இப்போவே நீ ஒரு படைப்பிரிவோட போ, ஷானரை மீட்டு கொண்டு வா. என்ன நடந்தாலும் சரி. நிச்சயமா நான் அவளோட திரும்ப வருவேன். சொல்லு, மகாராணியை உன்னை இங்க அனுப்பி வச்சாங்க? சித்திரவதை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ உண்மையை ஒத்துப்பியா? நான் தான் இளவரசருக்கு விஷம் கொடுத்தேன். என்னை இப்பவே கூட்டிட்டு போய் ஒப்படைச்சிரு. இளவரசர் கொல்ல முயற்சி பண்ணது நான் தான். வேற யாரும் இதுல இழுக்காத. வெளியே போ. கதவை சாத்துங்க. எல்லாரும் இங்க இருந்து கொஞ்சம் வெளியே போங்க. உன்னையும் சேர்த்து தான் வெளியே போக சொன்னேன். என்னையுமா? அதான் தெளிவா சொல்லிட்டேனே. இந்த இடம் அரசு காவலர் கட்டுப்பாட்டுல இருக்கு. என்னையா வெளியில போக சொல்றீங்க? எதை நம்பி உங்களை குற்றவாளியை தனியா விசாரிக்க அனுமதிக்க அப்ப நான் சொல்றீங்க? கிளம்புறேன். இருங்க, நான் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். கதவை சாத்திட்டு போ. பயப்படாத. நான் ஒரு மருத்துவன் தான். உன்னை சோதிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். சமீபத்தில் உன் உடல்ல ஏதாவது அசௌகரியமா இருந்ததை நீ உணர்ந்தியா? நீ எதுக்கும் பயப்படாத. பதட்டப்படாம இரு. நான் உன்னை எதுவும் பண்ண போறதில்ல. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. இங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? இங்க இருந்து கிளம்பு.
போ. பயப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது. அமைதியாரு. உன்னோட உடம்புக்குள்ள ஏதாவது ஊறுற மாதிரி இருக்கா? நான் சொன்னது சரிதானா? நில்லுங்க. அந்த மாதிரி பார்க்காத. நீ தப்பு கணக்கு போடுற. நில்லுங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு, இவ கொலையாளி இல்ல. இப்ப நம்ம என்ன பண்றது? என் கூட வா. ஒரு முக்கியமான தகவலை கொடுத்துட்டு போலாம் தான் வந்திருக்கேன் அரசே. என்னது? அது வந்து அரசே, நாங்கள் இன்னொருத்தரையும் கைது செஞ்சுருக்கோம். அவங்க பேர் லூ ஷானவ். பிரதம மந்திரி கிட்ட திரும்பவும் நாங்கள் விசாரணை பண்ணுமா? ஒருவேளை அவரு இளவரசருக்கு விஷம் கொடுக்கலனாலும் இளவரசரை எதிர்க்கணும்னு நினைச்சதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் சொல்கிறது சரிதான் அரசே. மரண தண்டனையிலிருந்து அவருக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருந்தாலும் மற்ற குற்றங்களுக்காக அவருக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். உத்தரவு அரசே. அரசே, இளவரசர் காவலாளி லூ ஃபியூச்சனும் லாங் சுங் ஜூவும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. எதுக்காக 2 பேரும் ஒண்ணா வந்தாங்க? வர சொல்லுங்க. அரசே, காவலாளி லியூ ஃபியூச்சனோட வணக்கங்களை ஏத்துக்கோங்க. என் பேரு லாங் சங் ஜோ. என் வணக்கங்களையும் ஏத்துக்கங்க. எந்திரிங்க. நன்றி நன்றி அரசே. அரசே. நீங்க 2 பேரும் எப்படி ஒருத்தர் சந்திச்சீங்க? அது வந்து அரசே, பட்டத்து இளவரசரோட வழக்குல இன்னும் வினோதமான சில விஷயங்கள் இருக்கு. உண்மையான குற்றவாளி சில விஷப்பூச்சி மூலமா சூஷனை தூண்டிருக்காங்க. அந்த விஷப்பூச்சி மகாராணியோட பணிப்பெண் கிட்ட இருந்து வந்ததுன்னு இப்பதான் கண்டுபிடிச்சோம். அவங்க பேரு லியூஷன். இந்த வழக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல விசாரிக்க வேண்டாம். உண்மை இன்னும் முழுசா கண்டுபிடிக்கப்படல அரசே. இந்த மாதிரி சூழ்நிலையில சட்டப்படி நாம நடந்துக்கணும் இல்லையா? என்ன சட்டமா? இப்போ சட்டம் நான் சொன்னேன். இங்க நான் வச்சதுதான் சட்டம். அரசே, அரச குடும்பமோ இல்ல பொதுமக்களோ சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது தானே. உன்னோட அப்பா உன்னை வீட்ல இருந்து துரத்துனதுல தப்பே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீ தண்டிக்கப்பட வேண்டியவன். காவலர்களே, இந்த லாங் சுங் ஜூவ சிறையில் அடைங்க. உத்தரவு அரசே. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க அரசே. அரசே, இப்ப நீங்க போலாம். நீயும் இங்க வந்துட்டியா? நீங்க இங்கதான் இருக்கீங்களா? இளவரசரோட வழக்குல நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட பேசுறேன். நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். என்ன விஷயம்னு சொல்லு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க லாங் சுங் ஷோவை சிறைக்கு அனுப்பிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். அந்த லாங் சுங் சூவுக்கு அரசர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னே தெரியல. அவன் தண்டிக்கப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. அப்பா, லாங் சுங் ஷோ என்னோட உயிரை காப்பாத்திருக்காங்க. அதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது. உண்மைதான். ஆனா அவன் என்னையும் உன்னுடைய அம்மாவையும் அவமானப்படுத்திட்டான். சரி சரி, அவனுக்கு சில நாட்கள் தான் தண்டனை கொடுத்துருக்கேன்.
அவன் நடந்துகிட்ட விதம் தப்புங்கிறத அவன் உணர்ந்ததுக்கு அப்புறம் அவனை நான் விடுதலை செஞ்சிருவேன். அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாம இரு. நீ எப்படி இங்க வந்த? நான் இளவரசரோட காவலாளி, அதனால நான் இந்த இடத்துக்கு வரலாம். அமைதியாரு. பிரதம மந்திரி பக்கத்துல இருக்காரு. அப்படியா? நீங்க இவ்ளோ பக்கத்துல இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. எதுக்கு வந்த? அது உங்களை பார்க்க தான் வந்தேன். உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுதான்னு பார்க்கறேன். சரி, நான் இப்போ கிளம்புறேன். ஹேய், கொஞ்சம் இங்க வா. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். அநேகமா பிரதம மந்திரி கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்க தான் அரசர் என்ன இங்க அனுப்பியிருக்கணும். ஓ, நான் கூட உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். பக்கத்துல வாங்க. அந்த யூஷனருக்கு பின்னாடி யாரு இருக்கா தெரியுமா? அவ உண்மையை சொல்ல மறுக்கிறான். என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அதுக்கு என்ன நீ இங்கிருந்து வெளியே எடுக்கணும். சட்டத்துக்கு விரோதமா உங்களை சிறையில இருந்து என்னால கூட்டிட்டு போக முடியாது. வா, கொஞ்சம் இங்க வா. வான்னு சொல்றேன்ல. கவனமா கேளு. அரசருக்கு நான் சொல்ற விஷயத்தை எல்லாம் ஒரு மனுவாக எழுத. லியோ ஃபிஷ்வான், சொல்லுங்க அரசே. இளவரசருக்கு விஷம் கொடுத்த வழக்கு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அதை மறு விசாரணை பண்ணணும்னு மனு கொடுத்துருக்க. ஏற்கனவே இந்த சம்பவத்தால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு. அது உனக்கு பத்தாதா? அது சரி, அந்த லியூஷனர் குற்றத்தை ஒத்துக்கிட்டாளா? ஆமா அரசே, அவ குற்றத்தை ஒத்துக்கிட்டா. அப்போ அவளுக்கு மரண தண்டனை கொடுங்க. எதுக்கு இன்னும் காத்துட்டு இருக்கீங்க? ஹோஷாங்கே. அரசே, அதுக்கான ஏற்பாடுகளை நான் உடனே செய்கிறேன். பேரரசர் வந்திருக்கிறார். என்னுடைய மரியாதைக்குரிய வணக்கங்கள் அரசே. எந்திரி. சீக்கிரம் போய் இன்னைக்கு நான் அரசருக்காக செஞ்ச சூப்பை உடனே கொண்டு வாங்க. உத்தரவு. எனக்கு ஒன்றும் வேண்டாம். மற்றவங்கெல்லாம் அங்கிருந்து போங்க. உத்தரவு. இளவரசருக்கு விஷம் கொடுத்தது உண்மையிலேயே நீதானா? அரசே, நான் எதுக்காக இந்த மாதிரி ஒரு மோசமான விஷயத்தை செய்ய போறேன்? தயவு செஞ்சு யாரோ ஒருத்தர் சொல்றத நம்பாதீங்க அரசே. என் மேல தவற குற்றம் சாடி இருக்காங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த லியூஷானர் உன்னோட பணிப்பெண் தானே? அரசே, ஏதோ தப்பு நடந்திருக்கு. அந்த லியூஷானருக்கு தற்காப்பு கலை தெரியுங்கிறது எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. பிரதம மந்திரி சிறையில் இருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் ஏன் மேற்கொண்டு சிக்கலை ஏற்படுத்த போறேன்? அந்த லியூஷானர் மட்டும் பிடிபடலன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே வெளியே தெரியாமலேயே போயிருக்கும். அப்படித்தானே? அரசே, எனக்கு எதுவும் தெரியாது. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிறது உன்னோட மகன் தானா? அரசே, ஜிங் ரொம்பவே அமைதியான ஒரு பையன். அவனை பத்தி உங்களுக்கே தெரியும். தயவு செஞ்சு மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க அரசே. நான் உனக்கு சாதகமா இருக்கேங்கிறதுக்காக நீ என்ன வேணும்னாலும் செய்யலாம்னு நினைக்காத. எனக்கு எல்லாமே தெரியும். அரசே, இளவரசர் வேட்டைக்கு போகும்போது உதவ அவருக்கு போதை மருந்து தான் கொடுத்தேன். அதை தவிர நான் அவருக்கு எந்த விஷமும் கொடுக்கல. அது மட்டும் இல்லாம ஜிங்குக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. ஒருவேளை இதுக்காக யாரையாவது தண்டிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு என்ன தண்டிங்க. அவனுக்கு எதுவும் தெரியாது. போதை மருந்து கொடுத்தியா? என்ன தைரியத்துல நீ அதை செஞ்ச? அந்த லியூ ஃபியூஷன் விசாரணைய தொடர்றதுக்காக என்கிட்ட மனு எழுதி கொடுத்திருக்கான். எல்லா அரசு அதிகாரிகளும் என்ன கவனிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒரு பதில் கொடுத்தாகணும். அதனால வேற வழி இல்ல. நாளைக்கு காலையில அரசவையில எல்லாருக்கும் முன்னாடியும் பட்டத்து இளவரசர்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும். உங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு எல்லாரும் முன்னாடியும் நிரூபிக்கணும். மேற்கொண்டு எனக்கு பிரச்சனைகளை கொடுத்துறாதீங்க. சரி அரசே, நான் கண்டிப்பா மன்னிப்பு கேட்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த குழப்பம் இதுக்கு மேல இருக்காது.
எல்லாத்தையும் இன்னைக்கே தீர்த்துருவோம். என்ன பாக்குற? அரசியாரே, உங்களை நான் இங்க எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காத நேரத்துல வர்றது தானே என்னோட வழக்கம். நீங்க இந்த அளவுக்கு பணிவா நடந்துக்கணுங்கிற அவசியம் இல்ல இளவரசி. உங்களை விஷம் வச்சு கொல்ல பார்த்தது நான் தானே வெளியே பேசிக்கிறாங்க. அப்படி இருக்காது, நான் அதை நம்பல. அரசர் என்னோட குற்றத்தை உங்ககிட்ட ஒத்துக்க சொன்னாரு. எந்த விதமான குற்றமும் நான் செய்யாதப்ப அதையே நான் ஏத்துக்கணும். அதுல நியாயமே இல்லை. நான் சொல்றது சரிதானே? ஒருவேளை யாராவது இப்ப இந்த அறைக்கு வந்து இத பார்த்தா என்ன நடக்கும்? அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? நாளைக்கு அரசவையில எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் முன்னாடி நீ எனக்காக பேசுவன்னு நம்புறேன். அப்படி இல்லைன்னா என்ன நடக்குங்கிறது உனக்கே தெரியும். எனக்கு புரியுது, நல்லாவே புரியுது. இப்படிதான் இருக்கணும். பேரரசர் வாழ்க, வாழ்க, வாழ்க. நாளைக்கு வேட்டை காலம் தொடங்கினதும் அரசவை விவகாரங்கள் எல்லாத்துக்கும் இளவரசர் பொறுப்பேத்துப்பாரு. இளவரசருக்கு விஷம் கொடுத்த வழக்குல உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு. அவ மகாராணி கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பணிப்பெண். என்னது பணி? இப்ப நீங்க வரலாம். கண்டுபிடிச்சாச்சா? என்னது பணி பெண்ணா? மகாராணி எந்திரிங்க, தயவு செஞ்சு எந்திரிங்க. ஒரு மகாராணி என்னைக்கு இளவரசனுக்கு தலை வணங்க கூடாது. அரசே, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி ஒரு மோசமான காரியத்தை அவங்க நிச்சயமா செஞ்சிருக்க மாட்டாங்க. இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அப்படின்னா உனக்கு விஷயம் கொடுத்தது அந்த மந்திரி தான் நினைக்கிறியா? அவரோட குடும்பம் 3 தலைமுறைகளா நம்மளுக்கு விசுவாசமா இருந்திருக்காங்க. அவர் அப்படி பண்ணிருப்பாருன்னு எனக்கு தோணல. அவர் என்கிட்ட கண்டிப்பா நடந்துகிட்டது நிச்சயமா நம்ம நாட்டோட நலனுக்காக தான். யூஷோனர் அவளோட குற்றத்தை ஒத்துக்கிட்டா. இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம். நீ பெருந்தன்மையானவன் நினைச்சேன். அந்த எண்ணம் தப்பாகல. மகாராணி, இப்ப நீங்க போகலாம். நன்றி அரசே. இந்த அவை இதோட கலையுது. இத பத்தி திரும்ப பேசக்கூடாது. அப்புறம் லோங்சுங் ஜூவை உடனே விடுதலை பண்ணுங்க. அதோட எல்லாருக்கும் ஒண்ணு ஞாபகம் இருக்கட்டும். இளவரசரை நான் தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த நிமிஷத்துல இருந்து அவரை எதிர்க்க யாருக்குமே அனுமதி கிடையாது. புரிஞ்சுது அரசே. எந்திரிங்க, எந்திரிங்க. லோங்சுங் ஜூ, என்ன விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? வா, இங்க வா, சீக்கிரம். இளவரசருக்கு ஆரம்பத்துல ராணி நிறைய உதவிகளை பண்ணிருக்காங்க. ஏன்னா அப்பா அவர் பலவீனமா இருந்தாரு. அவருக்கு உதவி பண்ண யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாம ராணியோட மகன் வளர்ந்ததுக்கு அப்புறம் பட்டத்து இளவரசனை ஜெயிக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும். இப்ப அந்த ஜின் அந்த வயசை நெருங்கிட்டான். ஒருவேளை நான் பட்டத்து இளவரசரை வெளியேற்றிட்டேன்னா அது ராணிக்கு தான் பலன் கொடுக்கிற விஷயமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க ஏன மாட்டி விட போறாங்க? இங்க பாரு, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. நம்மள மாதிரி இருக்கிறவங்களால இந்த உலகத்துல நடக்கிற விஷயங்களை என்னைக்குமே புரிஞ்சுக்க முடியாது. கொள்கையோட வாழறது மட்டும் முக்கியம் இல்ல, விதிகள் அடங்கி இருக்கிற பொருள் தான் நம்ம நோக்கமா இருக்கணும். இந்த தடவை என் முடிவை எதாலையும் தவிர்க்க முடியாது. அதுக்கப்புறம் நான் வானத்துக்கும் பூமிக்கும் விசுவாசமா இருந்து மக்களுக்காக வாழ போறேன். எந்திரிங்க, அரசர் உங்களை நாடு கடத்த உத்தரவிட்டிருக்காரு. வாங்க. லாங்சுங் ஜூ, நான் கேட்ட கேள்விக்கான பதில ஒருவேளை உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா உண்மை என்னங்கிறது உங்களுக்கே புரிய வரும். சீக்கிரம் போங்க.
பார்த்து போயிட்டு வாங்க. லாங் செஞ்சு, என்ன இப்போ நீங்க போலாம். நானா? என்னையும் நாடு கடத்திட்டாங்களா? கடத்திருந்தா நல்லதா இருந்திருக்கும். தண்டனையை நிறைவேற்றுறதுக்கான நேரம். வழிவிடுங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா நீ எப்பவும் ஏன் கவனத்துல இருக்க? உன்னுடைய எஜமா யாரு? அவங்களுக்காக நீ உயிரே கொடுக்க போறியா? உங்களை மாதிரி ஆளுங்களால அத புரிஞ்சுக்க முடியாது. என்ன அவசரம்? அவளுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏங்க இருந்து கிளம்புறீங்க? அவ செத்துட்டா. உண்மையை சொல்ல, இந்த உலகத்துல வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இங்க பாருலையோ, இந்த உலகத்திலேயே கணிக்க முடியாதது மனிதர்களோட இதயத்தை தான். நான் அவளை என்னுடைய நம்பிக்கைக்குரிய பணிப்பெண்ணா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ என்ன செஞ்சான்னு கூட எனக்கு தெரியாது. நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறேங்கிறது ஏன் கட்டுப்பாட்டுல இல்ல. அரசருடைய வார்த்தைகள் தான் உண்மையானது. அதை மீறி உன்னால என்ன பண்ண முடியும்? தண்டனையை நிறைவேற்ற தயாராகுங்க. இவ சாதாரண பணிப்பெண் இல்லை. இவளுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. அவளை கைது பண்ணுங்க. தாக்குங்க. அவங்கள பிடிங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இளவரசர் இன்னைக்கு யாரையும் பார்க்கறதா இல்ல. உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன யோசிக்கிறீங்க? கிளம்புங்க. சரி, நீ போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லு. அது யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன்னு இளவரசர் சொல்லியிருக்காரு. அதனால நீங்க வந்த வழியை பார்த்து கிளம்புனீங்க. இரு எங்க இளவரசர்? நீ என்ன பார்க்கறதுக்காக இங்க வரமாட்டியோன்னு நினைச்சேன். நம்ம வால் சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சின்ன வயசுல போட்ட மாதிரி இப்ப போடுவோமா? நான் ஜெயிச்சிட்டா என் கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். ஒருவேளை நீ இதுல தோத்துட்டா? உங்ககிட்ட நான் தோத்ததே இல்லை.
இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருந்தாலும் என் கவனம் ஓம் மேலதான். இளவரசர் செங், நான் உங்களை கைவிடல. நீங்க தோத்துட்டீங்க. நான் ஜெயிச்சிட்டேன். என்ன கேட்க போற? அந்த விஷயத்தை நீங்களே தானே குடிச்சீங்க. நான் மருந்து கொடுத்தப்போ அறிகுறிகள் மேல சந்தேகம் இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை என்னால் கணிக்க முடியல. ஜூ அது என்ன விஷயம்னு கேட்டா, அதுக்கு நான் எதேச்சியா அது தங்கக்கல் விஷயம்னு சொன்னேன். சூஷனோட அறையில அது கிடைச்சது. உங்களுக்கு விஷயம் கொடுக்கப்பட்டதோ மந்திரிக்கும் அரசிக்கும் இருந்த முக்கியத்துவம் குறைஞ்சது. அரசரே உங்களை பாராட்டினார். நீங்க மோசமா நடந்துக்கிட்டீங்க. இது நீ எனக்கு கொடுத்த மாதிரி ஒரு விசேஷ மூலப்பொருள். அது மூலமா நிறைய உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடிஞ்சதில்ல. அப்படி இருக்கும்போது இது ஒரு நல்ல விஷயம் தானே. எனக்கு தெரிஞ்ச இளவரசர் நீங்க இல்ல. நான் உன்ன ஒரு கேள்வி கேட்குறேன். ஒருவேளை நீ இளவரசனா இருந்த இந்த மொத்த ராஜ்யமா, அப்படி இல்ல மக்களான வரும்போது நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? உங்களுக்கு எது முக்கியமா இருக்கும்? நான் நினைக்கிறது இப்ப முக்கியம் இல்ல. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த ராஜ்யம் தான் தேவை. உங்க விளையாட்டுக்கு என்ன பயன்படுத்திக்கிட்டீங்கல்ல? ஒருவேளை இப்ப நீ என்ன கொன்னுட்டா அதுக்கப்புறம் எல்லா உண்மைகளும் என்னோடவே மறைஞ்சு போயிடும். கவலைப்படாதீங்க, நான் அந்த அளவுக்கு மோசமானவன் இல்லை. இங்க பாரு ஜோ, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த இளவரசனுங்கிற பட்டம் என் அண்ணனுக்கு சொந்தமாக வேண்டியது. என்னைக்கும் நான் இதை எதிர்பார்த்ததே இல்லை. ஆனா விஷயங்கள் கைமீறி போயிடுச்சு. இப்போ நான் தான் இளவரசன். எனக்கு இதை தவிர வேற வழியும் தெரியல. அவனை என்னால உயிரோட விட முடியும். ஆனா அவனும் என்ன மாதிரியாவா இருப்பான் தெரியாது. எனக்கு என்ன வேணாலும் ஆகலாம். மந்திரியோட வீட்டுல கிடைச்ச அந்த வரைபடத்தோட நோக்கம் உண்மையா என்னவா இருக்கும்? அதை பத்தி நீ யோசிச்சு பாத்தியா? உண்மைதான், அந்த மந்திரி விஷம் கொடுத்து என்ன கொல்றதுக்கு முயற்சி பண்ணலதான். ஆனா ரகசியமா அவர் மத்தவங்களோட சேர்ந்து போட்ட திட்டம் இதை விட இன்னும் மோசமா இருக்கலாம். இத்தனை வருஷமா நான் அனுபவிச்ச பயமும் போராட்டமும் என்னன்றது உனக்கே புரிஞ்சிருக்கும். அதிகாரிகளோட கவலையெல்லாம் இன்னைக்கு வீணாடிச்சுன்னு தான் நினைக்கிறேன். இந்த ராஜ்யத்தை ஆள்ற அளவுக்கு பொறுப்பும் தொலைநோக்கு பார்வையும் உங்களுக்கு இருக்கு. ஜோ, என் கூட இருந்து எனக்கு உதவு. உனக்கு பேரும் புகழும் கிடைக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எதை வேணாலும் என்னால் தர முடியும். ஒருவேளை நான் உதவலைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன கொன்னுடுவீங்களா? ஃபியூச்சர், இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணமா? இங்க பாரு, நீ இதுல தலையிடாத. முகமுடியில வந்தவங்களும் அந்த லூஸ் ஜனரும் உங்களுக்காக வேலை செஞ்சவங்க தானா? சில விஷயங்களை நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமா சொல்ல முடியாது. இப்ப நீ போலாம். பேசுறதுக்கு கூட நண்பர்கள் இல்லாதது உங்களுக்கு வருத்தமாவே இல்லையா? வா வான்னு சொல்றேன்ல, வா போலாம். என்ன விடுங்க, என்ன விடுங்க, என் கைய விடுங்க. எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தீங்க? எதனால உண்மை இப்படி இருக்கு?
சில நேரங்கள்ல உண்மை நாம நினைக்கிறத விட ரொம்ப மோசமா இருக்கும். பரவாயில்ல, நான் நினைச்சதை விட நீ புத்திசாலிதான். உண்மையை கண்டுபிடிச்சிட்டியே. பாவம் அந்த லூசனர், அவன் உயிரோட இருந்திருக்கலாம். போயும் போயும் இந்த இளவரசருக்காக செத்து போயிருக்கான். காதல் அந்த அளவுக்கு மோசமானது. ஃபியூச்சன், ஒரு விஷயத்த நான் உனக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா நீ எப்பவும் என் கவனத்துல இருக்க. லூசனர் என்னையும் தவிர இந்த வசனத்தை நீங்க இன்னும் எத்தனை பொண்ணுங்க கிட்ட சொன்னீங்கன்னு தெரியல. யூஷனர் கிட்ட அதை பற்றி சொன்னது நான் இல்லை, எங்கள் அண்ணன் தான். இல்ல, உங்க 2 பேருக்கு என்ன வேணும்? அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறமும் நீ கீழே இறங்க மாட்டியா? எங்களுக்குள்ள அப்படி ஒரு உறவே இல்லை, அதனால எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இங்க பாரு ஜோ, நீ எப்படியோ இளவரசரை காப்பாத்திட்ட. அரச வைத்தியசாலைக்கு நீ போக விரும்புறியா? அரச வைத்தியசாலையா? இந்த உலகத்துல எவ்வளவோ இடங்கள் எனக்காக காத்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப குண்டுச்சட்டியில குதிரை ஓட்டுவானா? என்ன? சரி, நீ இப்ப எங்க தான் போக போற? உலகத்தை சுத்தி வர போறேன். இந்த ஊர்ல இருக்கிறது பாதுகாப்பு இல்லை. சரி, உனக்காக நான் என்னமோ பண்ணணும்னு சொன்னேன்ல. ஓ ஆமா 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 ஆமா. நான் அதை பத்தி யோசிக்கணும். முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட வரேன். வா. இளவரசி, பில்லி அங்கிருந்து செய்தி வந்திருக்கா. ஷோனரும் அவங்கள காப்பாற்ற போனவங்களும் இறந்து போயிட்டாங்களா? இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா எப்பவும் என் கவனத்துல இருக்கிறது நீ மட்டும்தான். என்னோட ஆழ்ந்த வருத்தங்கள் இளவரசி. இதை கேட்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்க. ஷானர் அந்த விஷத்தை எடுத்துக்கிட்டு அரண்மனையில ரகசியமா இருந்தா அவளை மரியாதையோட அடக்கம் பண்ண. நிச்சயமா. என்னுடைய அப்பா, என் அம்மா, என் மாமாவுடைய குடும்பத்தையும் கொன்னு என்ன அங்கிருந்து ஓடி போக வச்சாரு. இது ஷியா ராஜ்யத்தோட முடிஞ்சு போகக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் இல்லை. என்னோட எதிரிய நான் குறைச்சு மதிப்பிட்டுட்டேன். என்னோட தம்பி எனக்கு முன்னாடி இதை செய்வான் நான் எதிர்பார்க்கல. இளவரசி, மந்திரியை நம்ம என்ன செய்யறதா? அவரை காப்பாற்ற யாரையாவது அனுப்புங்க. அவரை குணமாகறதுக்கு ஷியா ராஜ்யத்துக்கு அனுப்புங்க. எதிர்காலத்தில் நாம செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் இன்னும் மிச்சம் இருக்கு.